ஏஐ செல்லகுட்டீஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம், அதாவது ஹீரோ வந்து ட்ரெயின் ட்ராவல் போன மாதிரி தானே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் அவனை யோசிச்சுட்டு இருக்கான், இது நிஜமாலே நடக்குதா இல்லை என் கனவா அப்படின்ட்டு. யோசிச்சு பார்த்தா எல்லாமே அங்கே ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே நடக்குது. அவன் தங்கச்சி வந்து இவன் காலேஜ் கிளம்பி போகிறான். போகும்போது அவன் மேலே கரெக்டாக அதே ஆண்டி அதே மாதிரி தண்ணி ஊற்றுறாங்க. அவனை யோசிச்சுட்டே போகிறான். திருப்பியும் போகும்போது அந்த காலை அந்த இதில் இழிச்சிக்குது. அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது அந்த பொண்ணு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோயின் வரா. ஹீரோவும் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறான். ஏவோனா இது 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே தானே இருக்கா அப்படின்ட்டு அவகிட்டே போக, அப்போது நம்ம என்னென்ன சொல்லுவாளோ அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதேமாதிரி இவளும் வெளியே போகலான்னு கூப்பிட்றா. இவனும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே பின்னாடி வர சொல்ல ஒரு பைக்காரை வந்து நம்ம ஹீரோவை இடிக்கிறான். இடித்ததுமே அவன் கண்ணை திறந்து பார்த்தா இப்போது ரியல் லைஃப்பில் ப்ரெசென்ட்டில் இருக்கான். அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் ஒய்ஃப் கிட்டே கேட்குறான், நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறான், என்னாச்சு அபு அப்படின்ட்டு. ஏன் என்ன அப்படின்னு கேட்க, இல்லை நைட்டு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்ல, காலால் நடந்து தான் வந்தேன். சரி நீ எங்கே கிளம்புற? உனக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன். நான் குடிக்காதன்னு சொல்லி நீ குடிக்கிறல்ல, என்னைக்கு நீ வந்து எப்படி எங்கே போய் மோதிட்டு சாக போகிறேன்னு தெரியல. அதுக்கு தான் முன்னாடியே உன் பேரில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழந்தைங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். ஆமாம்ல, நானும் வேலைக்கு போனோம்ல. ஆமாம், எனக்கு அந்த காரு ஸ்பீடாக போனதை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. இதுக்கு தான் குடிக்கிறத நிறுத்தணுன்றது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எது கனவு எது நிஜம் எதுவுமே புரிய முடியல. நான் வர ஒரு வேளை ஏன் பார்த்ததுனால இதெல்லாம் ஞாபகம் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆஃபீஸுக்கு டெய்லி சீக்கிரமாக கிளம்பி போகிறான். போக சொல்ல அவன் ஃப்ரெண்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் பேசிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அவன் கையில் ஒரு அடி இருக்குது. அது என்ன அடின்னு தெரியல. இது என்னடா அடி அப்படின்னு கேட்க, டே நீ இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும் போதில் இருந்துதுடா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டும் சொல்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. டே எனக்கு ஒரு கனவு வந்துதுடா, ஆனால் அந்த கனவு நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருந்ததுடா, இந்த மாதிரி நடக்குமாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நடக்கும் இந்த மாதிரி யாரோ ஒரு பார்க்காத மாதிரி இருக்கும், ஸ்ட்ரேஞ்சராக இருக்கும், பட் அவங்களாம் தெரிஞ்சவங்களாம் இருப்போம், அந்த மாதிரி தானடா, அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால வரும்டா, கண்டிப்பாக நம்ம போய் கேம் விளையாடலாமே அப்படின்னு கேட்க, என் கேம் ஸ்டேஷன் தான் உடஞ்சி போச்சே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை போட்டு வச்சுருக்கேன், யாருனா ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்மி விலையில் கொடுப்பாங்களான்ட்டு பார்க்கலாம், மார்க்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன், என்ன வரும்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான். வரும் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவும் போயிட்டான் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் என்ன வேலை பார்க்குறான், அதாவது ஆஃபீஸில் பேங்க்கில் வேலை பார்க்குறான். பேங்க்கில் லோன்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த வேலை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவனும் போயிட்டு லோனில் அந்த கேஷெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போது ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா அந்த மாதிரி 4000 வான்கே நான் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான். அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பி. அது கொண்டு வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்க, சீக்கிரம்டா எப்படிடா போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சிரித்து பேச, மேனேஜரும் என்ன அரட்டை பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறீங்களா இல்லை வேறு எதுனா பண்ண போகிறீங்களா, ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு மேனேஜரும் திட்டிகிட்டு போகிறான். ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி. 6 மணிக்கு எனக்கு ஒரு ஸ்டேஷன் வருது, ப்ளே ஸ்டேஷன் அப்படின்ட்டு. அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் தான் ஒரு ஸ்பாவில் ஒர்க் பண்ணுறாள். ஸ்பாவில் ஒர்க் பண்ண ஒரு லேடி வரான். அந்த லேடியும் வந்து ஒரு மாதிரி ஆஷா பிஹேவ் பண்ணல, பட் குத்தி காமிப்பாங்களே அந்த மாதிரி பேசுகிறா. உனக்குலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து பேசி சேல் பண்ணால் தானே உனக்கும் காசு வரும், ஏன் உன்னோட சம்பளத்தை வச்சு உங்களெல்லாம் வாழ முடியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாள். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்களும் எடுத்து பேசுவாள், என்ன எதுலாம் தெரியாது. இங்கே ஹீரோவுக்கு ஒரு கிளைண்ட் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கிளைண்ட் வந்து லோன்லாம் கேட்டிருப்பாங்க. பட் ஒரே ஒரு இது மட்டும் இருக்காது, பேப்பர். ஸோ அந்த பேப்பர் இல்லையே அப்படின்னு கேட்க, ஐயோ சாரி, அந்த பேப்பர் நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், ஸோ நான் 6 மணிக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 6 மணிக்கு தான் இவன் போய் ப்ளே ஸ்டேஷன் வாங்கணுமே. அவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா இவன் லோனை வந்து இவனே அப்ரூவ் பண்ணிடுறான். பட் அந்த பேப்பர் இல்லாமல், அந்த சர்டிஃபிகேட் ஆதார் கார்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவனும் அந்த லோன்லாம் அப்ரூவ் பண்ணிவிட்டு மேனேஜர்கிட்ட அப்பாவே போய் நின்று, சார் கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்க, உன் வீட்டில் மட்டும் எத்தனை வாட்டரா ப்ராப்ளம் வரும், டெய்லி ஒரு ப்ராப்ளம் வருது, என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க, இவனும் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு, அது ப்ராப்ளம் சார், நான் போனால் தான் சரியாகும் அப்படின்ட்டு சொல்கிறான். மேனேஜரும் என்னடா இவனுக்கு அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு பார்த்து கேட்க, அவன் ஃப்ரெண்டும் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு,
தெரியல சார் அப்படின்றான். சரி போ அப்படின்ட்டு அவனை அனுப்ப அவன் போகும்போது சிரிச்சுட்டே போகிறான். இங்கே ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கா. அவங்க வீட்டு வெளியே கூட நிறைய பொருள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த குப்பையெல்லாம் வச்சா நாங்கள் எங்கேயும் நடமாட முடியும் அப்படி இப்படின்ட்டு. அம்மா இதெல்லாம் தூக்கி போடலாம் இல்லைம்மா குப்பையில் அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை இதெல்லாம் பொக்கிஷண்டி அப்படின்ட்டு அவங்க அம்மா சேர்த்துக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க அம்மா அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, நீ எப்போ வந்த அப்படின்ட்டு திரும்ப ஹீரோயினை பார்த்தே கேட்குறாங்க. ஆமாம் நான் எதுக்கு ஃப்ரிட்ஜு திறந்தேன் அப்படின்னு கேட்க, அப்போ தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஞாபக மறதி சக்தி வந்திருக்கு போல். இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ப்ளே ஸ்டேஷனை வாங்கிட்டு வெளியில் போகிறான். வீட்டுக்கு போக சொல்ல பார்த்தா வீட்டோட லைட் எரிச்சிட்டு இருக்கு. ஆஹா ஒன்றும் இவ தூங்கலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு குப்பை தொட்டிலேருந்து ஒரு கருப்பு கவர் எடுத்துட்டு அதை வந்து அந்த ப்ளே ஸ்டேஷனில் மூடி வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு டைப்பரை வைப்பாங்கள்ல ஸ்டோரேஜ் ரூம்லாம், அந்த மாதிரி ரூமுக்கு போயிட்டு டைப்பர் எல்லாத்துக்கும் பின்னாடி வச்சுட்டு இவன் பாட்டுன்னு வந்து படுத்துனான். நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா பற்றி சொல்லலான்னு வரான். பட் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கி எழுந்துக்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி இவனும் தூங்குறான். அப்போ தூங்கிட்டான்னு நினச்சி திரும்ப ப்ளே ஸ்டேஷனில் போய் விளையாடலான்னு எழுந்துக்கிறான். திருப்பியும் ஏபோ அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்துட்டாங்க. அவளும் திரும்ப எபோன்னு கூப்பிட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறா. ஆமாம்ல அம்மா செஞ்ச கிம்ச்சி நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் அம்மா கிம்ச்சி தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி கேட்க, இவனுக்கு சோறு தான் முக்கியம், அம்மா எப்படி இருக்காங்களா கேட்குறாங்களா பார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனில் படுத்துட்டா. அவள் தூங்குனதும் இவன் நேராக போய் ப்ளே ஸ்டேஷனில் கேம் எல்லாம் விளையாடிட்டு காலைல லேட்டாக எழுந்துக்கிறான். அப்போ நம்ம நியூ ஜாயினர் இருக்கான்ல அவன் கால் பண்ணுறான். சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். என்னடா அப்படின்னு கேட்க, இல்லை நம்ம இதில் ஆடிட் நடக்குது. ஆடிட்டா போன மாதம் தானே எடுத்தாங்க, திருப்பி என்கிட்ட ஆடிட் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு இது மாதிரி. இல்லை சார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஞாபகம் வருது, அவன் ஒன்றுத்துக்கு லோன் அப்ரூவ் பண்ணிட்டு பட் சர்டிஃபிகேட் எதுவுமே வாங்காம விட்டுட்டு இருப்பான்ல. அடிச்சு பிடிச்சி ஓடுறான். அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான், நீங்கள் ஐடி கொடுக்கல அது இதுன்ட்டு. ஆமாம் நான் வர லேட் ஆகும், நான் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அங்கேயே வரேன் அப்படின்ட்டு செம்ம ஸ்பீடாக ஓடுறான். போய் பார்த்தா என்ன ஆகுது, அங்கே வந்து மீட்டிங்லாம் நடக்குது. இவனுக்கு எப்படி சர்டிஃபிகேட் வாங்குதுன்னு தெரியல, அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இங்கே பார்த்தா போய் பார்க்கலாமா சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ட்டு வந்து அந்த ஆடிட் பண்ண வந்தவங்க எங்கள் மேனேஜர் கேட்குறாங்க. அவனும் வாங்கலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் போக நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ ஃப்ரெண்டும் மேனேஜர்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்லி அதுக்கப்புறம் கீழே விழுற மாதிரி ஆக்டிங்லாம் போட்டு சாவிலாம் எங்கேயோ போய் விழுற மாதிரி விழுந்து சாவி தேடுற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தேடிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்குள்ளே ஹீரோ போய் அந்த மீட்டிங் ரூம்லேயே வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி போயிட்டு அதெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி கொடுங்க உங்கள் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த பொம்பளை அப்படின்னு கேட்குது. எம்மா உன் ஐடி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு அதை வாங்கிட்டு ஓடி வரான். இங்கே சாவி தேடுறாங்கல்ல அந்த புது ஜாயின் இருக்கான் பாருங்க, அவன் இங்கே இருக்குது சாவி, நீங்கள் எங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த சாவி எடுத்து காமிச்சிடறான். மேனேஜருக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் மூஞ்சியே வாடிட்டுது, என்னடா இவன் போட்டு கொடுத்துட்டானே அப்படின்ட்டு. இங்கே ஹீரோ அந்த இதுவெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே ஆடிட்டே பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பேப்பர் மிஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு நம்ம மேனேஜரே கூப்பிட்டு போய் ஏதோ பேசுறாங்க போல இருக்கு. அது ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவனும் போய் மாடி மேல புலம்பிட்டு இருக்கான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. பண்ண சொல்ல அந்த டைப்பர் ரூமுக்கு போறா, அதாவது ஸ்டோரேஜ் ரூமுக்கு. டைப்பர் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்க, என்னடான்ட்டு எடுத்து வைக்கிறா. வைக்க சொல்ல அந்த பிளாக் கலர் கவரை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ளே ஸ்டேஷன் இருக்கு. அவளுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நம்ம ஹீரோவை இந்த டென்ஷன்ல எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரானா, அவன் வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு ஷூ எல்லாம் கட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டிடுறான். பார்த்தா அந்த கவர் மட்டும் கீழே கிடக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப்பர்லாம் எடுத்து பார்த்தா அங்கே ப்ளே ஸ்டேஷன் காணும். இவனை எபோன்னு கூப்பிட்டுட்டே வரான். பார்த்தா இவ பாத் டப்ல வச்சு அந்த ப்ளே ஸ்டேஷனை ஃபுல்லாக நினச்சி அது மேலே தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கா. இவளுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதனா உனக்கு ஐடியா இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நான் ஐடியா இருக்கான்னு கேட்குறியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதனா உனக்கு குழுமம் நடத்தணும்ட்டு எதனா ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் திட்ட நான் உனக்கு கொடுக்குற சம்பள காசுலேருந்து நான் எதனா கேட்குறேன்னா, குழந்தைங்களோட இதுலேருந்து நான் எதனா கேட்குறேன்னா, இல்லை நான் எனக்காக சேர்த்து வச்ச காசில் தானே நான் வாங்கியிருக்கேன், நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோவை பேச விடாமல் தடுத்துட்டே இருப்பா. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு செம்ம காண்டாகி, போதும் நிறுத்து, எதுக்கு எப்போ பார்த்தாலும் நான் பேசுறதே நிறுத்தி தடுத்துட்டு இருக்க, நான் பேசுறது கொஞ்சமாவது கேளு, இல்லைனா என்னையே சாகடிக்கிற, ஏன் இப்படிலாம் பண்ணுறவங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அவன் ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே போட்டான், ஹோட்டல் மூடிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஞாபகம் வரான். அதாவது அந்த ஃப்ரெண்டோட அம்மாவோட ஃபனரலுக்கு தானே அவன் போயிருப்பான் ஃபர்ஸ்ட் எபிசோடில். அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வரட்டுமான்னு கேட்க வா அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா யாரோ உள்ளே இருக்காங்க. யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அம்மாவா,
எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஷாக்கு. அந்த அம்மாவோ, ஓ நீ தானேப்பா, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே வேலைக்கு ஜாயின் பண்ணதும் கல்யாணம் பண்ணிட்ட, அது எப்படின்னு கொஞ்சம் என் பையனுக்கும் சொல்லுப்பா, அவனுக்கும் கல்யாணம் ஆகலைல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னது, இவங்க தானே இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வழியெல்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க இறந்து போயிட்டாங்க, என் கையில் புதுசாக ஒரு ஸ்கார் இருக்குது, அந்த மேனேஜர் எப்போ நடந்துக்காத மாதிரி என்கிட்ட நடக்கிறான், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போனது நிஜமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ அதனால தான் எதனால் நடந்துருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். சரி திரும்ப அந்த வழியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறான். ஃபஸ்ட்டு போகும்போது அந்த இடத்துல டோல்கேட்டே இருக்காது. என்ன சரி திரும்பி யூட்டன் போட்டு போகலாம் அப்படின்ட்டு யூட்டன் போட சொல்ல அங்கே ஆல்ரெடி இருந்த போர்டு இருக்குது. அந்த போர்டு தாண்டி போனதுமே அந்த டோல்கேட் இருக்குது. இவங்கிட்ட அந்த வயசானவன் கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, 2 காயின் தான் கொடுத்துருப்பான். அதில் 2வது காயினை அவன் போட்டுட்டு உள்ளே போகிறான். போய் பார்த்தா அகெயின் அவன் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டான். பாஸ்ட்டுக்கு போனதும் அதே நடக்குது. இவனும் சிரிச்சுட்டே அவன் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இந்த டாட்டி தண்ணி மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆன்ட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த கால் தடுக்கும்ல, அந்த இடத்துல இவன் தடுக்காத மாதிரி எகிரி குடிச்சு போயிட்டு அந்த பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரிலாம் ஐடலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுலாம் வருத்தப்படாதீங்க, இன்னும் 10 வருஷத்தில் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் கிட்ட வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதெல்லாம் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் நிற்கிறான். நிற்க சொல்ல தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அழகாக ஹெட்செட்லாம் போட்டு கேட்டுட்டு ஜாலியாக தலையெல்லாம் ஆட்டிட்டுன்னு இருக்கா. நீ இப்படி தானே இருந்த, இப்படி தானே சந்தோஷமா இருந்த, உன்னை நான் பார்க்கவே இல்லை முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ மனசில் நினைக்கிறான். அதே போல் பஸ்ஸும் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறியும் ஆச்சு. அதே மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் யாருன்னா பார்த்தீங்களான்னு கேட்குறா. பட் நம்ம ஹீரோ இந்த டைம் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறான். அதோட பஸ் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க ஹீரோ இறங்கி ஒரு கார் ஏறான். காரில் ஏறும்போது இன்னொருத்தன் வரான் காருக்கு. சார் சார் சார், இந்த என் வாழ்க்கையே இந்த கார் உள்ள போனால் தான் சார் இருக்குது, இந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா என் வாழ்க்கையை மாறிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை இறக்கி விட்டு இவன் காரில் ஏறி ஓடி போயிட்டுருக்கான். கரெக்டாக போகிறான். அங்கே அவள் இருக்கா. அவகிட்ட பேசிட்டு அந்த மியூசிக் கான்சர்ட்லாம் பார்த்துட்டு 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு வராங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறவங்கெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, உண்மையாக ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்கல்ல சம்பே, அவங்கள மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே ப்ரொபோஸ் பண்ணிவிட்டு ஃபீலிங்கை உணர்ந்துக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ கண்ணை தந்து பார்க்குறான். பார்த்தா ப்ரெசண்ட்டில் இருக்கான். பட் ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் நம்ம செகண்ட் ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. அதாவது அவன் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டான். இவனுக்கு செம்ம ஹாப்பி, என் ஒய்ஃப் சேஞ்ச் ஆகிட்டா, என் ஒய்ஃப் மாறிட்டா, ஏன் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவனும் டிப்டாப்பாக அழகாக இருக்கா, முன்னேறின மாதிரி இல்லை, செம்மையாக இருக்கா, ஜாகிங்லாம் போயிட்டுருக்கா. அப்பாடா என்னோட லைஃப் மாறிடுச்சு அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாக இருக்க. அப்படியே இவ்வளோ காமிச்சு இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. என்ன தான் நடக்கும், அகைன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்திப்பாங்களா, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்கும், ஹீரோவோட லைஃப் சேஞ்ச் ஆகுமா ஒய்ஃப் மாறுறதுனால, இல்லை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவானா, இதெல்லாம் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய் பாய்.